அழகான பசுமை கிராமம். அங்கு மக்கள் அன்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் அனைவருக்கும் மிகவும் பிடித்த 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாய், அதன் பெயர் ராமு. மற்றொன்று ஒரு அழகான மாடு, அதன் பெயர் சோமு. ராமும் சோமுவும் பிரிக்க முடியாத நண்பர்கள். ஒரு நாள் இரவு நேரம். கிராமம் முழுக்க அமைதி. மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நரி ஊருக்குள்ளே புகுந்தது. ஒரு வீட்டின் முன் வாசலில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தது. அந்த அம்மா தன் குழந்தையை பார்த்தபடியும் தூங்கியபடியும் இருந்ததை கவனித்தது. அந்த நரி அம்மாவும் குழந்தையும் இருவரும் நன்றாக தூங்கும் வரை காத்துக்கொண்டு இருந்தது. அந்த அம்மா நன்றாக தூங்குவதை கவனித்த அந்த நரி பின்பு குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடத் தொடங்கியது. அந்த ஓடும் சத்தத்தில் ராமு எழுந்து ஏதோ ஒரு தவறாக நடப்பதை புரிந்த ராமு சோமுவுக்கு விழிப்புணர்வு உருவாகும் வண்ணம் சத்தமிட்டான். சோமு அங்கே வந்தான். இருவரும் சேர்ந்து அந்த நரியை விரட்டினார்கள். அந்த நரி காட்டுப்பாக்கம் ஓடியது. ராமும் சோமுவும் அதன் பின்னாடியே ஓடினார்கள். இருவரும் அந்த நரியை பிடித்து அடித்து விரட்டினார்கள். அந்த குழந்தையை மீட்டார்கள். அந்த குழந்தையை ராமும் சோமுவும் தூக்கிக் கொண்டு அந்த வீட்டிற்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தார்கள்.